கடல் வழியாக தமிழகத்திற்கு பயங்கரவாதிகளின் ஊடுருவல் இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதி போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. தமிழக கடலோர மாவட்டங்களின் வழியாக பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, ராமநாதபுரம் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து பயங்கரவாதிகள் சிலர் தமிழகத்திற்குள் ஊடுருவியுள்ளதாகவும் மேலும் பலர் ஊடுருவ திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கையிலிருந்து மணியாச்சி போலீஸ் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. இந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து ராமேஸ்வரம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. ராமேஸ்வரம் கோவிலில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டதுடன் பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். ராமநாத சுவாமி கோவிலை சுற்றியுள்ள அக்னி தீர்த்த கடல் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் 30க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் போலீஸ் சூப்பரண்ட் மோகன்ராஜ் தலைமையில் கோவிலின் 4 ரத வீதிகளிலும் பாதுகாப்பு அணிவகுப்பு நடத்தப்பட்டது. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன் பிரிட்ஜ் எல்லா இடத்துலையும் ஆர்ம்டு போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறது, அதே மாதிரி பட்ரோலிங், தென் ராமேஸ்வரம் டெம்பிளில் கார்டு எல்லாம் உள்ளே போகக்கூடிய டெபர்டிஸ் எல்லாம் ஃப்ரிஸ்கிங் செக்கிங் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த டிஎஸ்பி கம்பெனி யூஸ் பண்ணுறோம். அதாவது சந்தேகப்படும்படியான போட்டோ அல்லது யாராவது நபர்களோ கோஸ்டல் ஏரியாவில் இருந்தாக்க இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களோட பண்ணிவிட்டு இது மாதிரி we are also cooperating with the coordinating with the marine police also பண்ணி இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இதனிடையே 4 ரத வீதிகளில் எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தை போன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் பக்தர்கள் மற்றும் அவர்களது உடைமைகளை தீவிர சோதனைக்குள்ளாக்கிய பின்னர் கோவிலுக்குள் அனுமதிக்கின்றனர். உளவுத்துறை எச்சரிக்கையின் எதிரொலியாக கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பு பணி தொடர்ந்து நீடித்து வருகிறது.